ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 2026ல இருக்கிற ட்ரெண்டிங்ல இருக்கிற கேமிங் மொபைல் தான் பார்க்க போறோம். டாப் 5 கேமிங் மொபைல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டாப் 5 இருக்கிறது வந்து IQ Neo 10 மொபைல் இருக்கு. இது வந்து ஸ்னாப்டிராகன்ல வேலை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது 7000 mAh பேட்டரியும் அப்புறம் 120 ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கேமரா வந்து 4K வந்து எடுக்கலாம், 4K வரை எடுக்கலாம், அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் 500 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 144 ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. இது 680 ப்ளஸ் விவோ சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கெல்லாம் போய் மொபைல் சர்வீஸ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ப்ளஸ் ஸ்னாப்டிராகன் கொடுத்துருக்காங்க 8 Gen 1. அப்புறம் பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சலும், செகண்டரி கேமரா வந்து 30 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது எல்லா நெட்வொர்க்கு 2G 3G 4G 5G வரைக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் டிஸ்பிளே வந்து 17.2 cm ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் E3 சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ப்ரைஸ்னு பார்த்தா ப்ரைஸ் அண்ட் ஸ்டோரேஜில் பார்த்தா 4 வேரியன்ட் வருது. 128 8GB ரேம் வாங்கினா 36,000 வருது, அது ஆஃபர் போல் முடி போகுது அந்த ஃபோன். அடுத்தது 8GB RAM 256 போனீங்கன்னா 37,300 வருது. அப்படி 512 6GB வேணும் 47,500 போகுது. அப்புறம் 12GB 256GB ஸ்டோரேஜ் இது அவைலபிள் இல்லை. அப்புறம் மொபைல் வந்து டூ கலரில் அவைலபிள் இருக்குது, கோல்டு ஒன்று ஆரஞ்சு ஒன்று வருது. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆரஞ்சு தான். ஆரஞ்சில் 8GB RAM 256 ரேட் வந்து 38,000 வந்து 4% கம்மியாகி 37,000 வருது. நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் பை பண்ணும்போது ப்ரைஸ் வேரியன்ட் ஆகும், நீங்கள் பார்த்துக்கிங்க. அப்புறம் மொபைல் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். Snapdragon 8 7 Gen 4 என்ற பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்டிங் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு டிஸ்பிளே வந்து 6.78 இருக்குது. அப்புறம் 144 Hz AMOLED இருக்குது. ரெஸ்பான்சிவ் கேமிங் நல்லா இருக்கும். அப்புறம் பேட்டரி வந்து பார்த்தா 6500 mAh. அப்புறம் 128 ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. லாங் பேக்கும் குயிக் டாப்புக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் கேமரா வந்து டுவல் கேமரா செட்டப், குட் குவாலிட்டி ஃபோட்டோலாம் வரும். அப்புறம் இதுக்கான ப்ளஸ்லாம் பார்க்கலாம். அப்புறம் பிக் பேட்டரி, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்குது, அதான் ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் வேல்யூவாக இருக்குது. அப்புறம் பிக் ஸ்மூத் டிஸ்பிளே, ஸ்மூத் வந்து 144 Hz கொடுத்ததால டிஸ்பிளேலாம் ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் இதுக்கான மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ராக்ஸ்டார் கேமிங் பெரிய கேமிங்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் நாட் ஃபிக்ஸபிள் கூலிங்லாம் டக்குன்னு ஆகாது. யாருக்கு யூஸ் ஆகும்னா மிட் ரேஞ்ச் கேமுக்கு வந்து பேட்டரி ஸ்பீடுக்கு கொஞ்சம் லிமிட்டாக இருக்கும். இதில் என்ன மொபைல் இருக்குது பார்க்கலாம். 4th பிளேஸில் வந்து Google Pixel 9a மொபைல் இருக்குது. கூகுள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மொபைல்ஸ் நல்ல வேறு லெவலில் இருக்க மொபைல்லாம். அப்புறம் வந்து 5G மொபைல். அப்புறம் வந்து பிரைமரி கேமரா வந்து 48 மெகா பிக்சலும், செகண்டரி கேமரா வந்து 2 மெகா பிக்சல் இருக்குது. டிஸ்பிளே வந்து 15.96 cm ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இருக்குது. 4th பிளேஸில் மொபைல் தான் இருக்குது. இந்த மொபைல் ரேட் வந்து 50,000. இப்போ வந்து 20% ஆஃபரில் 39,000 வந்திருக்கு. மொபைல் வந்து 8GB RAM 256 ஸ்டோரேஜில் அவைலபிளாக இருக்குது. ஒரே ஒரு மாடல் தான் உங்களுக்கு, வேறு எதுவும் இல்லை. இது 3 கலர் வேரியன்ட் இருக்குது, ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது. இதுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிங்க. ஓகே, இந்த மொபைல் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். G4 ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. இப்போ டிஸ்பிளே வந்து 6.3 தான், 120 Hz OLED இருக்குது, ஸ்மூத் விஷுவல். ஒரு பேட்டரி வந்து 1500 mAh தான், குட் டே லாங் கேமிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து இதுக்கான ப்ளஸ் பாயிண்ட் பார்க்கலாம். அஃபோர்டபுள் பிக்சல் லெவல் எக்ஸ்பிரைஸ் வந்து குட் 120 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மூத் ஹெவி கேமிங்கில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது எல்லாமே. அப்புறம் இதுக்கான மைனஸ் பாயிண்ட் பார்க்கலாம். அப்புறம் நாட் ஃபிக்ஸ் லெவல் கேமிங் பவர். அப்புறம் மிட் லெவல் 8 கேமிங் மேனேஜ்மெண்ட்லாம் இது கிடையாது. ஓகே, அடுத்த டாப் 3ல Google Pixel 10 இருக்குது. நியூவாக லான்ச் ஆன மொபைல் இது. இது வந்து ப்ராசஸ் வந்து Google தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரைமரி கேமரா 40 மெகா பிக்சல், செகண்டரி வந்து 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 16.0 cm குவாலிட்டி ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மொபைல் வந்து 4 கலர் வேரியன்ட்ல இருக்குது, எல்லோ, ப்ளூ அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் உங்களுக்கு. இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 மொபைல் வந்து 6% ஆஃபரில் 74,999 வருது. நீங்கள் பை பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் வேரியன்ட் ஆகலாம், பார்த்து பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட்டுங்க. ஓகே, அடுத்து இந்த மொபைல் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ராசஸ் அது ஃபஸ்ட் வந்து ஸ்மூத் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வேலை இருக்குது. அப்புறம் ப்ராசஸ் வந்து Google ட்ரான்ஸ்ஃபர் G5 ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. AI பர்ஃபார்மன்ஸ்க்கு கான்ஸ்டன்ட் கேமிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது டிஸ்பிளே வந்து 6.3 தான் OLED கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க, ஸ்மூத் விஷுவல் நல்லாயிருக்கும். ஒரு பேட்டரி வந்து பார்த்தா 4970 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் வந்து க்ளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்காங்க, லாங் அப்டேட்லாம் நல்லா இருக்கும். அது இந்த மொபைலுக்கான ப்ளஸ் பார்க்கலாம். க்ளீன் ஆண்ட்ராய்டு அண்ட் ப்ளஸ் AI பூஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் மிடி ஹெவி கேம்ஸ் ஸ்மூத்தாக விளையாட கொஞ்சம் ஆவரேஜாக இருக்க கேம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கிரேட் கேமரா ப்ளஸ் ரெகுலர் அப்டேட் கேமரா நல்லாயிருக்கும். அப்புறம் அப்டேட்லாம் இதுவாக கொடுத்துருவாங்க. அப்புறம் இதோட மைனஸ் பண்ணால் நாட் ஃபுல் கேமிங் ஃபோக்கஸ்டு ஹேர்ட்வேர், இது ஃபுல்லாகவே கேமிங்காக மட்டும் ஓப்பன் பண்ண கிடையாது. அப்புறம் பேட்டரி லைஃப் ஆவரேஜ் தான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 4970. ஓகே, நெக்ஸ்ட் மொபைல் பார்க்கலாம். செகண்ட் பிளேஸ் இருக்குது வேறு லெவல் மொபைல் Vivo X300 Pro மொபைல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சேம மொபைல், 200 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா மெயின் கேமரா, அப்புறம் 4K வர வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடலாமா. அப்புறம் டால்பி ஆப்ஷன் வீடியோவும் அதில் வீடியோ சரியாக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் வந்து Dimensity 9500 Gen கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி வந்து 6500 mAh கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 90 ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும். அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பண்ணால் 1 ஆகாது. இல்லை அதுதான் பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல், செகண்டரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல், அப்படியே கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 2 கலர் வேரியன்ட் வருது, கோல்டு ஒன்று, பிளாக் ஒன்று. அடுத்தது இது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியல, 1,20,000 வருது. 8% ஆஃபர் கூட 1,10,000 வருது, ஒரு ரூபா கம்மி. எவ்வளோ டெக்னிக்காக கொடுத்துருக்காங்க, 1,10,000 ஒரு ரூபா கம்மி பண்ணிட்டேன், கம்மி ரேட் வச்சுருக்காங்களே. ஓகே, அடுத்தது 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மொபைல் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். MediaTek Dimensity 900 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேட்டரி வந்து 6000 mAh கொடுத்துருக்காங்க, பிக் பேட்டரி. அப்புறம் 90 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா வந்து கிரேட்டஸ்ட் கேமரா AI ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். இந்த கேமிங் வந்து பிக் கேமிங் அண்ட் ஹெவி பர்ஃபார்மன்ஸ், குட் எவ்ரிதிங் கேமிங், எல்லா கேமிங்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்ட்ராங் கேமிங் பவர் ப்ளஸ் பேட்டரி நல்லா கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் குட் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் இமேஜ்லாம் வேறு லெவல், ஃபோட்டோலாம் வேறு இருக்கும். அப்புறம் கூலிங் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ப்ரைஸ் தான், ப்ரைஸ் வந்து எங்கே போகுது. அடுத்தது இது எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் மொபைல் பார்க்கலாம். ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது ஆக்சஸ் மொபைல் தான். ஆக்சஸ் ராக் 5G Pro மொபைல் தான். இது ப்ரைஸ் வந்து 80,000 வருது. கேமிங் மொபைல்னால இதுதான் டாப் ஒன், எல்லாருமே தெரியும். மொபைல் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம்.
165 செட் இருக்குது. ஸ்மூத் ஃபார் கேம்ஸ் எல்லாம் வேலை இருக்கும். அப்புறம் ப்ராசஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 கொடுத்துருக்காங்க. டாப் கிளாஸ் கிளிப் வேலை இருக்கும். பெஸ்ட் கேமிங் சப்போர்ட். அப்புறம் ரேம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 25 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் இருக்குது. ஹை கேமிங்லாம் வேலை இருக்கும். பேட்டரி வந்து பார்த்தா 8 mAh இருக்குது. லாங் கேமிங் சென்சர்ஸில் வேலை இருக்கும். கேமரா வந்து ட்ரிப் கேமரா 50 மெகாபிக்சல். மெயின் கேமரா அல்ட்ரா வைட் மைக்ரோ வேலை இருக்குது. அப்புறம் கேமிங் ஃபீச்சர் வந்து Android 750 GB கொடுத்துருக்காங்க. server state panel கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட ப்ளஸ் பண்ண கேமிங் பர்ஃபார்மன்ஸ் டாப்பில் இருக்கும். அப்புறம் சூப்பர் ஸ்மூத் டிஸ்பிளே 165. அப்புறம் ஸ்டோரேஜ் ரேம் வேலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூலிங் வந்து UI சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ப்ரைஸ் வந்து EV கொடுத்துருக்காங்க. பிக் EV எவ்ரிடே யூஸ்க்கு வேலை இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ ப்ரொவைட் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நியூ அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.